அவங்களோட சொத்தை காப்பாற்றிக்கணும், அவங்களோட கேஸ் வந்து என்ன காப்பாற்றிக்கணும். அதனால் உண்மையான தொண்டனாக இருந்தால் கண்டிப்பாக அந்த செயல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இதனால தொண்டர் தான் பாதிப்பு, அவங்களுக்கு ஒன்றும் இல்லை. மேல் மட்டத்துக்கு போயிடும். இது அவங்க தொண்டருக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அவர் இருக்கிற பணம் இருக்குது போகிறாங்க. இது வந்து அதிமுக வந்து எப்பயுமே ஒரு தனியாக ஒரு கெத்தாக தான் இருக்கும், ஒரு சிங்கமாக தான் இருக்கும். காட்டில் எப்படி சிங்கம் தனியாக சுற்றும், அதே மாதிரி அதிமுக ஒரு சிங்கம். கரூர் மக்கள் அந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. இன்சிடென்ட் நடந்த பிறகு கூட அதிமுக வாக்களித்து அவரை வர வச்சிருக்காங்க. கரூரில் எம்எல்ஏவா அவர் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்போ எந்த அளவுக்கு அதிமுக தொண்டை அந்த இடத்துல அவங்களுக்கு உழைப்பை கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு நன்றி கடன் கூட அவர் செலுத்துறதுக்கு அவருக்கு இல்லைன்னா அவரெல்லாம் மனுஷனாக மதிக்கிறதுக்கே தகுதி இல்லாதவர். அவரை வந்து நான் இந்த விஜயபாஸ்கர்னு பேர் சொல்றது கூட எனக்கு அசிங்கமாக இருக்கு. எனக்கு இந்த கட்சியில் இருந்துட்டு நான் அடிப்படை தொண்டனாக இருக்கேன். இவர் இவ்வளவு பதவியும் வகிச்சுக்கிட்டு அவர் இங்கேருந்து போகிறாங்க, அதை பற்றி கவலையே கிடையாதுங்க. அவர் போட்டாங்க, அதே மாதிரி அவர் நடுத்தர தான் நிற்பார் பாருங்க. இன்னும் கொஞ்ச நாள் அதை பார்க்க தான் போகிறோம். நம்ம தமிழ்நாடு மக்கள் அதை பார்க்க தான் போகிறோம். நம்ம அவருடைய பணத்தை பாதுகாக்கணும், அதுக்காக போகிறாரு. அதிமுக கட்சியில் அடிமட்ட தொண்டெல்லாம் உழைச்சி ராவம் போல கஷ்டப்பட்டு அவர் எம்எல்ஏவாக்கி அந்த தொண்டனே அனாதையாக விட்டு போகிறான். அந்த ஆள் அவரெல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது. அதிமுகவுக்கு துரோகம் பண்ணுறாரு. புரட்சி தலைவர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அந்த அதிமுகவில் அவர் பதவி அனுபவிச்சார். சின்ன வயசுல அவர் எம்எல்ஏ கொடுத்தாங்க, மந்திரி பதவி கொடுத்தாங்க. எவ்வளோச்சு அதிமுகவில் 15-20 வருஷமாக அதிமுகவில் பயணிச்சுட்டு எல்லா சுகபத்தையும் அனுபவிச்சுட்டு இன்னைக்கு நேற்று வந்து டிவிக்கில் போய் சேர்றாருன்னா இவரெல்லாம் கட்சிக்கு அருகது இல்லாதவர். இவ்வளோ நாள் கட்சிக்கு ஒரு துரோகம் பண்ணி தான் நாங்கள் நினைக்கிறோம். நீங்கள் ராஜினாமா பண்ணுங்க, தப்பு இல்லை. இந்த கட்சிக்கு வரத்துக்கு முன்னாடி உங்கள் சொத்து மதிப்பு என்னன்னு மக்கள்கிட்ட தெரிவிங்க. நீங்கள் அதிமுக வந்தவொடனே நீங்கள் சம்பாதிச்ச சொத்து மதிப்பு என்னன்னு மக்கள்கிட்ட சொல்லுங்கள். மக்களும் புரிஞ்சுக்கிட்டோம், ஒவ்வொரு அடிமட்ட தொண்டனும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் வருவீங்க, சம்பாதிப்பீங்க. இதுக்கு அம்மாவும் புரட்சி தலைவரும் புரட்சி தமிழரும் கட்சி நடத்துகிறாங்க சொல்லுங்கள். இது ஒரு தொண்டனோட இயக்கங்க. இது 2 கோடி தொண்டனோட அவமானப்படுத்திட்டு போகிறாங்க. இவங்கெல்லாம் என்ன இது சொல்லுங்கள் பார்ப்போம். மனிதர்களுடைய இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு வெக்கங்கட்ட கேடுங்க இது.